ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் எங்கள் ஊர், கன்னியாகுமரி மாவட்டம். இது இப்போ இங்கே ரொம்ப மழையாக இருக்குது. கிளைமேட் எல்லாம் சூப்பராக ஈரப்பதமாக சில்லுன்னு ஏசியில் உட்கார்ற மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, தோட்டத்தில் நல்ல மிளகு காய்ச்சிருக்கு, அதை பறிக்கிறதுக்காக தான் போகிறேன். இதுதான் நல்ல மிளகோட செடி. பார்க்க எப்படி தான் இருக்கும். இதில் நேரம் நிறைய காய்ச்சிருந்து அதை அப்படி பறிக்காம விட்டு நிறைய கீழே தொலைஞ்சிருச்சு. பேலன்ஸ் இருக்கிறத நான் பறிக்கலான்னு தான் இந்த பக்கம் வந்தேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் எங்களுக்கு நேச்சுரலு வீட்டிலேயே கிடைக்கும். இது அங்கங்கே 2-3 நிற்குது, பார்த்தீங்களா? இந்த செடி வச்சு நிறைய வருஷம் ஆகுது. ஏன்னா சோலையில் நின்னதாலேயானோ இது இன்னுமே காய்க்கல. இந்த வருஷம் தான் இது ஃபஸ்ட்டாக காய்ச்சி. அதெல்லாம் விளையில உண்டு, அதெல்லாம் காய்க்கும் வருஷம் வருஷம். இப்போ நான் இதை அப்படியே பறிக்க போகிறேன். இது ரெட்டிஷாக அழகாக இது பழுத்துருக்கு. இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் இப்போ ஒவ்வொரு நல்ல மிளகு கொத்தா பறித்து ஒரு கூடையில் போட்டுட்ருக்கேன். எனக்கு இந்த மாதிரி செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எனக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை நாமளே இது பண்ணி விளைய வச்சு சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னோடய எய்மு. ஒவ்வொரு இதையுமே நானே ரெடி பண்ணி எல்லாம் பிக் பண்ணி குக் பண்ணி சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கான எஃபோர்ட்டை போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் நிறைவேறணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு இறைய மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். அந்த சவுண்டு என்னன்னு தெரியுமா? சின்ன சின்ன இன்சர்ட்டோட சவுண்டு தான். இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன இன்சர்ட்டோட சவுண்டு எப்போவுமே கேட்டு. எங்கள் இடம் செம்ம சூப்பராக இருக்குல்ல. யாருக்கெல்லாம் இந்த இடம் பிடிச்சிருக்கோ கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு எங்கள் ஊர் ரொம்ப பிடிக்கும். சுற்றி நிறைய ஓடை இருக்கும். அப்புறம் எப்போவுமே சூப்பராக இருக்கும், பச்சை பச்சைன்னு. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த ஊரை விட்டால் எந்த ஊருமே செட் ஆகாது. இந்த ஊர் தான் எனக்கு எப்போவுமே சொர்க்கம். எப்போவுமே நான் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுற இடமும் என்னோடய ஊர் தான். எல்லாருக்குமே அப்படி தான், அவங்கவுங்க ஊர் ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி தான் எனக்கும். பார்த்தீங்களா விளை சைடு எங்கள் ஊர் எப்படி இருக்குது? நல்லா இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பக்கத்துலேயே ஓடை, ஃபுல்லாக க்ரீனரி. இந்த வீடியோவில் நான் ஃபில்ட்ரு எதுவுமே ஆட் பண்ணலை. என்னாலுமே பார்க்க இது ரொம்ப அழகாக இருக்குல்ல. ரெய்னி டைம் ஆனதால் சூப்பராக தண்ணி எல்லாம் ரொம்ப க்ளீன்டாக சூப்பராக இருக்குது. இதுதான் தெரளி இலைன்னு நாங்கள் சொல்லுவோம். தெரளி இலை இது சில இடத்துல கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, நாங்கள் தெரளின்னு சொல்லுவோம். கார்த்திகை மாதம் வைப்போம். அப்புறம் இந்த இலையை தான் உணர்த்தி சிக்கனுக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிக்கன் கிரேவி வைக்கிறதுக்கு, முட்டை கிரேவிக்கெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. இந்த இலை எங்கள் ஊரில் நார்மலாகவே வளரும், நிறைய இடங்களில் வளர்ந்து கிடக்கும். இந்த பைனாப்பிள் கூட எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச பைனாப்பிள் தான். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குல்ல. இது ரெய்னி டைம் விளைஞ்சதுனால ரொம்ப சூப்பராகவே இருக்குது பார்க்குறதுக்கு. நான் பறிச்சதில் எவ்வளவு நல்ல மிளகு கிடச்சி. நான் அதுதான் ஒரு பிளேட்டில் தட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இனிமேல் இதை காய வச்சு தேவைப்படும் போது ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சுன்னா தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். கடையிலன்னா இது வாங்க ரொம்ப ரேட் ஆகும். அப்புறம் இதே மாதிரியே ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பாய் பாய், டேக் கேர்.